ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விண்வெளியில் மிகப்பெரிய மர்மமான பிளாக் ஹோல் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு கருந்துளைக்குள் மனிதன் விழுந்தால் என்ன நடக்கும்? அங்கே காலம் ஏன் மெதுவாக ஓடுகிறது? இந்த வீடியோவில் பிளாக் ஹோல் எப்படி உருவாகிறது மற்றும் அதன் மர்மமான ஸ்பாகெட்டி விளைவு பற்றி மிக தெளிவாக பார்க்க போகிறோம். பிளாக் ஹோல் அல்லது கருந்துளை என்பது விண்வெளியில் உள்ள மிகவும் விசித்திரமான மற்றும் மர்மமான ஒரு பகுதி. எளிமையாக சொன்னால், இது ஒரு முடிவில்லாத ஈர்ப்பு விசை கொண்ட ராட்சதன் போன்றது. இதோ அதை பற்றிய சில தகவல்கள். ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் சூரியனை விட பல மடங்கு பெரியது. அதன் ஆயுட்காலம் முடிந்து வெடிக்கும் போது அது தனக்குள்ளேயே சுருங்கி ஒரு புள்ளியாக மாறும். அப்படி உருவாகும் ஒரு அடர்த்தியான பகுதிதான் பிளாக் ஹோல். ஒளியால் கூட தப்பிக்க முடியாது. இதன் ஈர்ப்பு விசை எவ்வளவு வலிமையானது தெரியுமா? ஒளியின் வேகம், அதாவது லைட், ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அவ்வளவு வேகமாக செல்லும் ஒளியை கூட இந்த பிளாக் ஹோல் உள்ளே இழுத்து கொள்ளும். அதிலிருந்து வெளியே வர முடியாது என்பதால் அது கருப்பாக தெரிகிறது. அதனால்தான் இதை கருந்துளை என்கிறோம். காலம் மெதுவாகும். ஐன்ஸ்டீனின் கொள்கைப்படி பிளாக் ஹோலுக்கு மிக அருகில் ஈர்ப்பு விசை அதிகம் என்பதால் அங்கே காலம் மெதுவாக ஓடும். ஒருவேளை நீங்கள் பிளாக் ஹோல் அருகே 1 மணி நேரம் இருந்துவிட்டு பூமிக்கு திரும்பினால் இங்கே பல ஆண்டுகள் கடந்திருக்கும். ஸ்பாகெட் விளைவு. யாராவது ஒரு பிளாக் ஹோலுக்குள் விழுந்தால் என்ன ஆகும்? அதன் ஈர்ப்பு விசை அந்த மனிதரின் தலைப்பகுதியை விட கால் பகுதியை மிக வேகமாக இழுக்கும். இதனால் அந்த மனிதர் ஒரு நூடல்ஸ் அல்லது ஸ்பாகெட்டி போல நீளமாக இழுக்கப்பட்டு இறந்து விடுவார். இதையே விஞ்ஞானிகள் ஸ்பாக்டிகேஷன் என்கிறார்கள். இதற்குள் போனால் எங்கே செல்வோம்? பிளாக் ஹோலுக்குள் விழுந்தால் என்ன ஆகும் என்பது இன்று வரை ஒரு புரியாத மர்மம். சிலர் இது இன்னொரு உலகத்திற்கு செல்லும் பாதை என்கிறார்கள். சிலர் அங்கே சென்றால் எல்லாமே அழிந்துவிடும் என்கிறார்கள். நமது பால்வீதி அண்டத்தின் மில்க்வே கேலக்சி மையத்தில் கூட ஒரு பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் இருக்கிறது. அதன் பெயர் சாஜிட்டேரியஸ் ஏ ஸ்டார். இது போன்ற விண்வெளி ரகசியங்களை தெரிந்து கொள்ள கல்பனா ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.